ॐ अगजाननपद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानामेकदन्तम् उपास्महे। ॐ श्रीमहागणपतये नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। अस्मद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। We had done till 3, the third shloka. We'll continue from the fourth one. Um, okay. Anita ji, can you start? Yeah. विशालनीलोत्पललोचनायै 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 विकासिकम्पेरुहलोचना. Sorry. Sorry. Throat வேற ப்ராப்ளம். Okay. विशालनीलोत्पललोचनायै विकासिकम्पेरुहलोचनाय विकासिपङ्केरुहलोचनाय विकासिपङ्केरुहलोचनाय समीक्षणायै विषमेक्षणाय समेक्षणायै विषमेक्षणाय समेक्षणायै Huh. Tell me. समेक्षणायै विषमेक्षणाय नमः नमः शिवायै च नमः शिवाय नमः शिवायै च नमः शिवाय नमः शिवायै च नमः शिवाय विशालनीलोत्पललोचनायै विकासिपङ्केरुहलोचनाय विशालनीलोत्पललोचनायै विकासिपङ्केरुहलोचनाय विशालनीलोत्पललोचनायै विकासिपङ्केरुहलोचनाय समीक्षणायै विषमेक्षणाय नमः शिवायै च नमः शिवाय समीक्षणायै विषमेक्षणाय नमः शिवायै च नमः शिवाय समीक्षणायै विषमेक्षणाय नमः शिवायै च नमः शिवाय विशालनीलोत्पललोचनायै विकासिपङ्केरुहलोचनाय समेक्षणायै विषमेक्षणाय नमः शिवायै च नमः शिवाय. Very nice. Thank you, ma'am. Okay, next.
else can say? Sridevi ji, can you say? Yes, ma'am. विशेष विशालनीलोत्पललोचनायै विकासि पङ्केरुह लोचनाय सा समेक्षणायै विषमेक्षणाय समेक्षणायै विषमेक्षणाय समेक्षणायै विषमेक्षणाय नमः शिवायै च नमः शिवाय. Very nice. Meaning பார்த்துடலாம். Namaste, ma'am. Sorry, late. No problem. ஓகே, இதில் என்ன சொல்கிறோம்? ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டே வந்தோம். பெரியவா வந்து என்ன பண்ணுறா, எல்லாத்துக்கும் பகவத்பாதாள் வந்து அர்த்தநாரீஸ்வரர் அந்த ஸ்வரூபத்தில் வந்து சிவனையும் அம்பாளையும் வந்து அப்படியே கம்பேர் பண்ணி அப்படியே பார்க்குறார். அப்படியே ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி அப்படியே சொல்லிகிட்டே வர்றார். ஒருத்தர் அப்படியே கம்பேர் பண்ணி ரெண்டுமே ஒரு விதமான ஒரு பியூட்டி இல்லையா? இது ஒரு விதமான பியூட்டி, அது ஒரு விதமான பியூட்டி, ரெண்டுமே அழகு, ஆனால் வெவ்வேறு விதமான அழகு. ஸோ அந்த ரெண்டு அழகையும் வந்து அவர் அப்படியே கம்பேர் பண்ணிகிட்டே வரார். அப்போது அப்படி நம்ம பார்த்தோம் எல்லாம் அவர் என்னெல்லாம் கம்பேர் பண்ணுறார் அப்படின்ட்டு இல்லையா? ஸோ அதில் வந்து அவர் கூந்தலை வந்து கம்பேர் பண்ணுறார். இவருக்கு எப்படி இருக்குது, அவளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது அப்புறம் அவள் வந்து அந்த கொலுசு போட்டுருக்கா, இவர் வந்து அந்த பாம்போட இதை வந்து அவர் கட்டின்ட்டுருக்கார், இந்த வங்கி எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து அப்படியே சொல்லிகிட்டே வரார். சொல்ல வந்து இப்போ சொல்கிறார், விஷால நீலோத்பல லோச்சனாயி, அவளுடைய கண்கள் எப்படி இருக்குது. ஸோ அந்த வாம பாகத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் வந்து எப்படி இருக்கா, அவளுடைய கண்கள் எப்படி இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அம்பாள்னாலே கண்ணு ரொம்ப அழகு இல்லையா? அந்த கண்ணு எப்படி இருக்கா, விஷால நீலோத்பல இல்லையா? அம்பாளுடைய கண்ணு விஷாலாட்சி, அவளுக்கு பேரே விஷாலாட்சி, எல்லாமே அந்த கண்கள் வச்சே தான் பேர் வருது. காமாட்சி, விஷாலாட்சி, இப்படி தான் நமக்கு பேர். ஸோ அது எப்படி இருக்கான், அந்த ப்ளூ லில்லி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷாலமாக அழகாக அந்த என்ன கரும் குவளை மலர் அப்படின்னு நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கான், அந்த அம்பாளுடைய கண்கள் வந்து அந்த மாதிரி இருக்கான். இது நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட நம்ம அந்த கண்ணுடைய டிஸ்கிரிப்ஷன் நிறையா அந்த நாமாக்களில் வந்து அந்த கண்ணுடைய டிஸ்கிரிப்ஷன் வரும்போது நம்ம இதை கூட பார்த்துருக்கோம். தராந்தோலித தீர்காட்சி, லோலாட்சி, பத்மநயனா, வாமநயனா, இந்த மாதிரி நிறைய பேர் இல்லையா? இது எல்லாமே நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கான். ஆனால் அதே டயத்தில் இந்த பக்கம் பார்க்கும்போது சிவபெருமானுடைய கண் எப்படி இருக்கான், மலர்ந்த அந்த ஒரு தாமரை மலர் போல அவருடைய கண்கள் இருக்கான். ஓகே, ஸோ இவாளுக்கு வந்து நீலோத்பல, தட் இஸ் அந்த ப்ளூ லில்லி மாதிரி இருக்குது. அவருக்கு வந்து தாமரை மலர் போல அந்த கண்கள் அந்த மாதிரி இருக்கான். ஸோ ரெண்டுமே என்னது, கருணை வடிவமான கண்கள், அந்த மாதிரி ஒரு அழகான கண்கள். சமேக்ஷனாயி விஷமேக்ஷனாய். சமேக்ஷனாயி அப்படின்னா அவளுடைய கண்கள், தட் இஸ் த நம்பர் ஆஃப் ஐஸ். நான் ரொம்ப லிட்ரல் மீனிங்கில் நான் ரொம்ப இதுவாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஐஸ் அப்படின்னு பார்க்கும்போது அம்பாளுக்கு வந்து சமேக்ஷனாயினா ஈவனாக இருக்கிறது, விஷமேக்ஷனாயே ஆடாக இருக்கிறது. ஸோ இவாளுக்கு வந்து 2 கண்களாக இருக்குது, அதே அவருக்கு வந்து 3 கண்கள் இல்லையா? அந்த அந்த அது வந்து இதை வந்து சொல்கிறா. ஆப்வியஸ்லி அந்த கண்கள் வந்து எப்படி இருக்கான், அந்த மங்களத்தை தரக்கூடிய பக்தர்களுக்கு தரக்கூடிய அந்த அம்பாளுடைய கண்கள் அந்த மாதிரி இருக்குது. இவரோடதும் அதே மாதிரி இருக்குது. நமக்கே தெரியும் சிவபெருமானுக்கு கண்கள் வந்து ஒன்று சந்திரன், சூரியன், அக்னி அப்படின்ட்டு. அப்போது நிச்சயமாக அம்பாளுடைய கண் எப்படி இருக்குன்னா கருணைமயமாக அப்படியே அந்த இதுவாக அப்படியே ரொம்ப ஒரு சாஃப்டாக ஒரு அம்மாவை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அந்த அப்படிப்பட்ட ஒரு கண்கள்
அந்த கருணைமயமான அந்த கண்கள். இவரோடது எப்படி இருக்குன்னா, சந்திரன், சூரியன், அக்னி. அக்னி, சூரியன்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும்? அது ஒரு ரௌத்ரமாக இருக்காம். கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரௌத்ரமாக இருக்கு அப்படின்னு இங்க வந்து அவர் டிஸ்கிரைப் பண்றார். அப்படிப்பட்ட சிவனுக்கும் அம்பாளுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி நமசிவாய நமசிவாய அப்படின்னு அவர் சொல்றார். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். கமலாஜி. Yes, ma'am. மந்தாரமாலா கலிதாலகாயை मन्दारमाला कलितालकायै मन्दारमाला कलितालकायै கபாலமாலாங்கிதகந்தராய कपालमालाङ्कितकन्दराय कपालमालाङ्कितकन्धराय दिव्याम्बरायै च दिगम्बराय दिव्याम्बरायै च दिगम्बराय दिव्याम्बरायै च दिगम्बराय नमः शिवायै च नमः शिवाय नमः शिवायै च नमः शिवाय இன்னொரு தடவை. मन्दारमाला कलितालकायै कपालमालाङ्कितकन्दराय दिव्याम्बरायै च दिगम्बराय नमः शिवायै च नमः शिवाय இன்னொரு தடவை சொல்லுங்க. मन्दारमाला कलितालकायै कपालमालाङ्कितकन्दराय दिव्याम्बरायै च दिगम्बराय नमः शिवायै च नमः शिवाय. வெரி நைஸ். நீலாஜி Yes, ma'am. சொல்லுங்கம்மா. மந்தாரமாலா அலகாயை கபாலமாலாங்கித சந்தராய திவ்யாம்பராய ச நம சிவாய. மீனிங் பார்த்துடலாம். இதுக்கான அர்த்தம் மந்தார மாலா கலிதால காயை. ஸோ இன்னொரு தடவை சொல்லணுமா மேடம்? இல்லை பரவாயில்லம்மா. மந்தார மாலா கலிதால காயை. மந்தார மாலா, ஸோ அம்பாளுடைய கழுத்துல மந்தாரப்பூ மாலை இருக்காம். ஓகே, ஸோ அது அது வந்து இன்னொரு தடவை சொல்லட்டுமா? இல்லைம்மா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். எனக்கும் விட்டு விட்டு கேட்டுச்சு. ஆமா, நான் படிச்சது கேட்டுதா? நீ படிச்சது விட்டு விட்டு கேட்டுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகேம்மா, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இன்னொரு தடவை படிக்கட்டா மேடம்? பரவாயில்லம்மா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஸோ மந்தார மாலா, மந்தார மாலா கலிதாலகாயை அப்படின்னா மந்தார மாலை. அம்பாள் வந்து கழுத்துல வந்து அழகான மந்தாரப்பூ மாலையை வந்து அணிஞ்சிருக்கா. அந்த வந்து என்னன்னா சிவபெருமான் எப்படி இது பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா, சிவபெருமான் வந்து கபால மாலா, கபாலம்னா அந்த மண்ட ஓடு இருக்கு இல்லையா, அதோடைய மாலையை வந்து அவர் அணிந்திருக்கார். ஸோ இந்த பக்கம் பார்க்கும்போது அழகா மென்மையா இருக்கக்கூடிய பூ மாலையை அணிஞ்சிருக்கா அம்பாள். இந்த பக்கம் பார்க்கும்போது கபால மாலையை அணிஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு பயங்கரமா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அம்பாளோடது குளிர்ச்சியா இருக்கு, இந்த பக்கம் பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமா இருக்கு அப்படி. ஓகே, அப்புறம் திவ்யாம்பராயை ச திகம்பராய. அப்போ திவ்யாம்பராயை அப்படின்னா அப்படியே திவ்யமான
அந்த வஸ்திரம் அணிஞ்சிருக்கா. அப்படியே சீரான அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அம்பாள் வந்து அந்த வஸ்திரம் தரிச்சுன்னு இருக்கா. அது ரொம்ப அழகா இருக்காம் பார்க்கறதுக்கே. அதே அப்படியே இந்த பக்கம் பார்க்கும்போது சிவபெருமான பார்க்கும்போது அவர் ஆடையே இல்லாம அந்த மாதிரி திகம்பராய் அப்படின்னா திக்குகள் திக்குகள் இருக்கு இல்லையா, திக்குகளையே தன்னுடைய ஆடையாக அணிஞ்சிருக்காராம், தரிச்சுருக்கார் அவர். ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, நம்மளுடைய இந்த சனாதன தர்மத்தில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்வரூபம், எல்லா ஸ்வரூபங்கள், அவளுடைய ஒவ்வொரு அங்கங்கள், அவளுடைய ஒவ்வொரு அவ கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த சஸ்திரங்கள், இல்லை அவளுடைய அந்த வாகனங்கள், வஸ்திரங்கள், இது எல்லாமே ஆபரணங்கள், ஒவ்வொன்றும் ஈச் அண்ட் எவ்ரி திங் அவள் அணிஞ்சுன்னு இருக்கிறது வந்து எல்லாமே ஏதோ ஒரு தத்துவத்தை தான் வந்து போதிக்கிறது, ஏதோ ஒரு தத்துவத்தை தான் டெபிக்ட் பண்ணுறது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது வந்து இப்போ சிவபெருமானுடைய ரூபம் ஆக்சுவலி என்னத்தை காட்டுறது நமக்கு அப்படின்னா, எவ்ரி திங் இஸ் தட் இஸ் இம்பர்மனன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, எவ்ரி திங் வந்து டெம்ப்ரரியாக இருக்குது, எதுவுமே வந்து நிலச்சி நிற்காது, இது எல்லாமே மாயை, அந்த அதில் வந்து இருக்கக்கூடியது அப்படிங்கிறது அவர் காட்டுறதுக்காக தான். இது நமக்கு வந்து அப்பப்போ நினைவுபடுத்துறதுக்காக அந்த சிவபெருமானுடைய அந்த ஸ்வரூபம், தட் இஸ் எவ்ரி திங் இஸ் டெம்ப்ரரி, எதுவுமே நிலச்சி நிற்காது அப்படிங்கிறது, எல்லாமே அனித்தியமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து குறிக்கிறதுக்காக அவருடைய இந்த ஸ்வரூபம். எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் இருக்கார் அப்படின்னா, சொல்லுவோம்ல எல்லாம் துறந்த முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கார். அவரை வந்து மாயை வந்து ஒரு துளி கூட தாக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவர் இருக்கார். ஸோ அது வந்து என்ன காட்டுறது, பிரம்மஸ்வரூபம் அவர் தான், அந்த ஒரு பிரம்மஸ்வரூபத்தை காட்டுறது. ஸோ அதுதான் இங்கே. ஸோ திவ்யாம்பராயைச்ச திகம்பராய நமசிவாயைச்ச நமசிவாய, அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் அம்பாளுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த திகம்பராய அப்படிங்கிற அந்த வார்த்தை நிறைய நம்ம பஞ்சாட்சர மந்திரம் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த திகம்பராய அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வரும். ஸோ அதுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 6வது யாரு, சரஸ்வதி ஜி சொல்றீங்களா? எஸ் மேம். அம்போதர ஷ்யாமல குந்தலாயை அம்போதர ஷ்யாமல குந்தலாயை அம்போதர ஷ்யாமல குந்தலாயை தடித் பிரபாதாம்ர ஜட்டாதராய தடித் பிரபாதாஜம்ரஜட்டாதராய தடித் தடித் பிரபாதாம்ர ஜட்டாதராய தடித் பிரபாதாம்ரஜட்டாதராய தடித் பிரபாதாம்ரஜட்டாதராய நிரீஸ்வராயை நிகிலேஸ்வராய நிரீஸ்வராயை நிகிலேஸ்வராய நிரீஸ்வராயை நிகிலேஸ்வராய நமः சிவாயை ச நமः சிவாய நமः சிவாயை ச நமः சிவாய நமः சிவாயை ச நமः சிவாய அம்போதர ஷ்யாமல குந்தலாயை தடித் பிரபாதாம்ர ஜட்டாதராய
அம்போதர ஷியாமலகுந்தலாயை தடித் பிரபாதாம்ரஜடாதராய அம்போதர ஷியாமலகுந்தலாயை தடித் பிரபாதாம்ரஜடாதராய निरीश्वरायै निखिलेश्वराय नमः शिवायै च नमः शिवाय निरीश्वरायै निखिलेश्वराय नमः शिवायै च नमः शिवाय निरीश्वरायै निखिलेश्वराय नमः शिवायै च नमः शिवाय अम्भोदर श्यामलकुन्तलायै तटित् प्रभाताम्रजटाधराय निरीश्वरायै निखिलेश्वराय नमः शिवायै च नमः शिवाय. Very nice. Bhagya ji? Yes, ma'am. अम्बोदर श्यामल कुन्तलायै तटित् प्रभाताम्रजडाधराय निरीश्वरायै निखिलेश्वराय नमः शिवायै च नमः शिवाय. Very nice. ஸோ இதில் அம்போதர ஷியாமல குந்தலாயை தடித் பிரபாதாம்ர ஜட்டாதராய. ஸோ அம்போதர அப்படின்னா இப்போ வரைக்கும் என்ன சொன்னா, மாலைகள் சொல்லியாச்சு, அவளுடைய கண்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு, அவளுடைய கேசம் எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. இது எல்லாத்தையும் அப்படியே கம்பேர் பண்ணிட்டே வர்றார் அவர். இப்போ பாரு, இப்போ வந்து அவளுடைய கேசம் சொன்னார் இல்லையா, அப்போ என்ன சொன்னார், என்ன சொன்னார், தம்மில்ல காயை ஜட்டாதராய அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. இப்போ அந்த தம்மில்ல காயை அது வந்து அழகா அம்பாளுடைய அந்த சீரா அந்த இது கேசம் இருக்கு அப்படிங்கிறது சொன்னார். அது என்ன நிறத்துல எப்படி இருக்கு அது பார்க்கறதுக்கு அப்படிங்கிறத வந்து இங்க சொல்றார். ஸோ அம்போதர அப்படின்னா மேகம். எப்படிப்பட்ட மேகம், அந்த கரிய நிறத்துல இந்த நிமிஷம் மழை பெஞ்சு அப்படி இருக்கும், கண்ணங்கரேர்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கருப்பா இருக்கக்கூடிய அந்த மேகம். ஸோ அந்த மாதிரி கருப்பா கண்ணங்கரேர் கருன்னு அம்பாளுடைய கேசம் இருக்கான். ஓகே, அழகான கேசம், கண்ணங்கரேன்னு இருந்தாலே நமக்கு எப்படி இருக்கும், ஆஹா என்ன அழகா இருக்கு பாரு அப்படின்றோம் பாரு. அந்த மாதிரி அழகா இருக்கான் அம்பாளுடைய கேசம். ஓகே, ஸோ அப்படி இருக்கா. இடபாகத்தில் அம்பாளை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக கண்ணங்கரேன்னு கேசம் வச்சுட்டு தலைமுடி வச்சுட்டு அவ்வளோ அழகாக இருக்கா. ஆனால் இந்த பக்கம் பார்க்கும்போது சிவபெருமானுக்கு எப்படி இருக்கா, தடித் பிரபா. தடித் அப்படின்னா மின்னல். ஸோ மின்னலுடைய பிரகாசம் மாதிரி இருக்கான் அவருடைய அந்த ஜடாமுடி. அந்த ஜடாமுடி எப்படி இருக்கான், மின்னலுடைய பிரகாசத்தோட இருக்கான். எப்படி, தாமிர ஜட்டா. தாமிரன்னா என்னது, இந்த காப்பர் இல்லையா, தாமிரம்னா காப்பர். இந்த காப்பர் அந்த மாதிரி ஒரு கலர்ல அப்படியே ஜொலிக்கிறதான் அவருடைய இது ஜடாமுடி. ஓகே, அவளுடைய ஜடைகள் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். நிரீஸ்வராயை நிகிலேஸ்வராய நிர் ஈஸ்வராயை. நிர் ஈஸ்வராயை அப்படின்னா உலகத்துக்கு சர்வேஸ்வரியாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள், அந்த உலகத்தையே காக்கக்கூடிய ரட்சிக்கக்கூடிய அந்த அம்பாள், அவளுக்கு மேல வேற யாரும் கிடையாது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் நிரீஸ்வராயை, நிர் ஈஸ்வராயை. ஸோ அப்படிப்பட்ட அந்த அம்பாள் நிகிலேஸ்வராய. இவர் எப்படி இருக்கார்,
அகிலத்துக்கே, அந்த அகில உலகத்துக்கே இவர்தான் ஈஸ்வரனாக இருக்கிறாராம். ஓகே, நீ அகிலேஸ்வராய. ஸோ இவர் வந்து உலகத்துக்கே ஈஸ்வராக இருக்கிறார். அதனால தானே நம்ம வந்து என்ன சொல்றோம், அம்பாளை வந்து ஆஹ், ஒரு மாதா பிதா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தட் இஸ் அம்மா அப்பா அந்த ஸ்தானத்துல அவளை வந்து எப்பவுமே நம்ம சொல்றோம். இந்த ஜகத்துக்கே, இந்த சிருஷ்டிக்கே அவ தான் அம்மா அப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த சிவசக்தி ஸ்வரூபம் அப்படிங்கிறது வந்து அந்த புருஷ பிரகிருதியாக இருந்து அவ என்ன பண்றா, அவ எப்பவுமே ஒன்னா இருந்து அந்த உலகத்தையே ரட்சிச்சு அந்த உலகத்தையே சஞ்சாலம் பண்ணிட்டு அவ இருக்கா. ஓகே, எப்பவுமே இணைந்து இருக்கா. அதுதான் இங்க சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். நம சிவாயை ச நம சிவாய அப்படின்னு சொல்றேன். ஓகே, இன்னும் ஒன்று பண்ணிடலாம் இன்னைக்கு. அப்புறமா we'll do the revision. 7th one. Who else is there? Okay. ஜி நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். சாரி ஃபார் தி டிலே. Oh, no problem. ஜாயின். No problem. சொல்றேளா கீதாஜி? ஓகே. Read பண்ணுங்க. பிரபஞ்ச சிருஷ்டியுன்முகலாஸ்ய காயை பிரபஞ்ச சிருஷ்டியுன்முகலாஸ்ய காயை பிரபஞ்ச சிருஷ்டியுன்முகலாஸ்ய காயை समस्त संहारक तांडवाय समस्त संहारक तांडवाय समस्त संहारक तांडवाय जगज्जनन्यै जगदेकपित्रे जगज्जनन्यै जगतेकपित्रे जगज्जनन्यै जगदेकपित्रे जगज्जनन्यै जगतेकपित्रे नमः शिवायै च नमः शिवाय नमः शिवायै च नमः शिवाय नमः शिवाय नमः शिवायै च नमः शिवाय प्रपञ्च सृष्टियुन्मुखलास्य कायै समस्त संहारक तांडवाय प्रपञ्च सृष्टियुन्मुखलास्य कायै समस्त संहारक तांडवाय प्रपञ्च सृष्टियुन्मुखलास्य कायै समस्त संहारक तांडवाय जगज्जनन्यै जगदेकपित्रे नमः शिवायै च नमः शिवाय जगज्जनन्यै जगदेकपित्रे नमः शिवायै च नमः शिवाय जगज्जनन्यै जगदेकपित्रे नमः शिवायै च नमः शिवाय प्रपञ्च सृष्टियुन्मुखलास्य कायै समस्त संहारक तांडवाय जगज्जनन्यै जगतेकपित्रे नमः शिवायै च नमः शिवाय. वेरी नाइस. अनिता जी प्रपञ्च सृष्टियुन्मुखलास्य कायै
समस्तसंहारकताण्डवाय जगज्जनन्यै जगदेकपित्रे नमः शिवायै च नमः शिवाय. இதுக்கு இப்போ நம்ம பார்த்ததுக்கு கிட்டத்தட்ட கண்டினியூஷன். பிரபஞ்ச சிருஷ்டியுன்முக லாஸ்ய காயை. அப்போ இங்க வந்து ஆம், சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் என்ன நம்ம மெயினா என்ன சொல்லுவோம்னா, அந்த அவ ஆடுற அந்த நர்த்தனம் இல்லையா, அதுதான் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. நம்ம வேற யாருக்குமே அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா. மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் சொல்லுவோமா, நர்த்தனத்தை பத்தி சொல்லுவோமா? இல்லை. பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் சொல்லுவோமா? இல்லை. அப்போ அது வந்து நம்ம யூஸ்வலி எப்போவுமே நம்ம யாருக்கு சொல்லுவோம், பார்வதி பரமேஸ்வரனோட மட்டும்தான் அது வந்து சம்மந்தப்பட்டது ஒரு ஒரு விஷயமா இருக்கு நர்த்தனம் இல்லையா. ஸோ அது அம்பாளுடைய த வே ஷீ டான்சஸ், ஓகே, அவளுடைய அந்த நடனமும் சிவபெருமானுடைய நடனமும் வித்தியாசமானது. ஸோ எப்போவுமே பார்வதி தேவி அந்த அம்பாளுடைய நடனத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாஸ்யம் அப்படின்னு சொல்லுவோம். சிவபெருமானோடது வந்து தாண்டவம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ அந்த அம்பாளோடது எப்படி இருக்கு, பிரபஞ்ச சிருஷ்டியுன்முக லாஸ்ய காயை அப்படின்னா, அந்த அம்பாள் வந்து ஜெகத் மாதா இல்லையா, அவ வந்து எல்லாத்தையும் வந்து அவ தான் சிருஷ்டி பண்ணியிருக்கா. ஸோ அவ சிருஷ்டி பண்ண அந்த எல்லா ஜீவராசிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவளுக்கு எப்படி இருக்கான், ஒரு தாய்க்கு வந்து ஒரு ஒரு அம்மாவுக்கு வந்து தன்னுடைய குழந்தைய எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்கும், ஒரு 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 சிரிப்பு, ஒரு 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 அஃபெக்ஷன், ஒரு லவ், அந்த ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அம்பாளுக்கு எப்பவுமே தன்னுடைய அந்த சிருஷ்டியை பார்த்து அந்த மாதிரி ஒரு 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 புன்னகை, ஒரு ஒரு சிரிப்போட எப்பவுமே அம்பாள் இருக்கா. அப்போ அப்போ அவளுடைய இது என்னன்னா, அவ வந்து அந்த அந்த ஜீவராசிகள் மேல அவளுக்கு அப்படி ஒரு அந்த ஒரு லவ், ஒரு எஃபெக்ஷன், ஒரு பிரேம, ஒரு ஒரு பிரியம் இல்லையா, அதுதான் லாஸ்யம் அப்படிங்கிறது. அதுதான் அவளுடைய அந்த டான்ஸ்லயும் அவளுடைய அந்த நடனத்திலையும் அது தெரியறது. அவ அந்த புன்னகை சிரிப்போட அந்த ஒரு அஃபெக்ஷனோட அந்த அந்த ஒரு இந்த காருண்யத்தோட அவ வந்து அந்த சிரிச்சுண்டு அவ அவ நடனம் ஆடும்போது அவளுடைய டான்ஸும் அதே மாதிரி ஒரு ரொம்பவே ஒரு 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 அழகான ஒரு என்ன சொல்றது, ஒரு மென்மையான ஒரு அந்த மாதிரி ஒரு டான்ஸா இருக்கும். ஆனா ஆஹ் என்ன சொல்றது, ஸோ அவ இன்னொன்று அவ வந்து அந்த சிரிப்பு, அவளோட அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு, முக லாஸ்ய, அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு, அந்த எஃபெக்ஷன், அது வந்து எப்படி இருக்குன்னா, அது எல்லாரையும் வந்து வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு இல்லையா. நம்ம எப்பவுமே அம்பாளை பார்த்தாலே அந்த அந்த அம்பாளுடைய அந்த புன்னகை, அந்த சிரிப்பை பார்த்தே நம்ம அப்படியே பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி வசீகரிக்கக்கூடிய ஒரு சிரிப்பு. அண்ட் எஸ்பெஷலி சிவபெருமானுக்கு அது வந்து நம்ம ஆல்ரெடி அதையும் பார்த்துருக்கோம், லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்த்தது, மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா காமேஷ, தட் இஸ் சிவபெருமானையே அப்படியே மயக்கக்கூடிய அளவுக்கு அவளுடைய அந்த ஸ்மிதம், அந்த அவளுடைய அந்த புன்னகை அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கு. ஸோ ஆனால் சிவபெருமானுடைய தாண்டவம், அவருடைய நடனம் எப்படி இருக்கு, தாண்டவம் அப்படின்னு சொல்றார், அவர் தாண்டவம் ஆடுறார். அது என்னது அப்படின்னா, அது வந்து எல்லா விதமான அந்த கெட்ட சக்திகள் இருக்கு இல்லையா, அந்த கெட்ட சக்திகள், நம்மளுடைய கெட்ட குணங்கள், அது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய தன்மை அதுல வந்து உண்டு அந்த சிவபெருமானுடைய அந்த நர்த்தனத்துல. அப்படி அந்த எல்லா தீய சக்தி எல்லாத்தையும் வந்து அந்த அழிக்கும் போது அவருக்கு அந்த ஒரு உக்ரம் வருது. அந்த உக்ரம் வந்து அந்த பெருமானுடைய தாண்டவம் வந்து அவர் புரியும் போது அந்த வந்து நமக்கு தெரியறது அதுல. ஸோ அது ஒரு அந்த வீராவசமா அந்த ஒரு இதுவா இருக்கும், அது ஒரு உக்ரம் இருக்கும் அதுல. ஸோ அதுதான் சமஸ்த சம்ஹாரக, எல்லாத்தையும் அந்த அழிக்கும் போது அந்த அந்த தீய சக்திகள், அந்த கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் அவர் அழிக்கும் போது அவருக்கு வந்து சம்ஹாரக அப்படின்ட்டு சொல்ல வருது. அப்போ அந்த சம்ஹாரம் செய்யும் போது அவருக்கு அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு விளைவு, அந்த ஒரு விஷயம் வருது. ஓகே. ஆனால்
என்ன சொல்றார் அப்படின்னா, இதுல அம்பாளோடது அழகா இருக்கு. பார்க்கறதுக்கே அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆனா, தாண்டவமும் ஒரு விதமான ஒரு அழகு. அதுவும் அழகா இருக்கு. அவர் சம்ஹாரம் செய்யறதுக்காக செய்யறார், உக்கிரமா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா கூட, அதுவும் ஒரு அழகு. அதுவும் ஒரு விதமான ரொம்ப அழகான ஒரு 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 நடனம் அப்படிங்கிறத அவர் சொல்றார். ஸோ அதுதான். இதுல ஒரு சில இதுல என்ன சொல்றான்னா, அவருடைய அந்த உக்கிரம் அந்த அளவுக்கு ஆயிடுறதான், அத தணிக்கிறதுக்கு கூட அவர் வந்து தாண்டவம் ஆடுறாராம். ஓகே. ஸோ இது வந்து நம்ம நெறைய பேசிட்டு இருக்கலாம், நெறைய சொல்லிட்டு இருக்கலாம். கட் ஷார்ட். ஜகஜனன்யை ஜெகதேக பித்ரே. ஸோ ஜகஜனனி. ஜனனி அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து பகவத் பாதாள் தன்னுடைய கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஜகஜனனி, ஜனனி ஜனனின்னு அம்மா அம்மா அம்மா. ஸோ இந்த ஜகத்துக்கே அம்மாவாக இருக்கக்கூடியவள், ஜகத்துக்கே ஜனனியாக இருக்கக்கூடியவள் அந்த அம்பாள் மட்டுமே. ஷீ இஸ் த ஓன்லி யூனிவர்சல் மதர். ஓகே, அப்படின்னு சொல்லப்படுறது. இது வந்து இவர்னு இல்லை, எல்லா பெரிய பெரிய கவிகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கா. ஸோ நம்ம காளிதாசர்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தா, காளிதாசருடைய இதுவே அப்படி தான் வரும். ரகுவம்சத்தில் உள்ள முதல் ஸ்லோகமே எப்படி வரும்னா, வாகர்த்தாவிவ சம்பிருப்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதः பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா பார்வதியும் பரமேஸ்வரனும் எப்படி இருக்கார் அப்படின்னா, அவர் வந்து அந்த சொல்லும் பொருளும் அதை எப்படி நம்மளால பிரிக்க முடியாதோ அதே மாதிரி இவா ரெண்டு பேரும் அவ வந்து ஒன்னா இருக்கா அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் ஜெகதः பிதரௌ வந்தே பார்வதி. ஸோ அந்த அவ எப்படி இருக்கான்னா, அவ அம்மாவாகவும் அப்பாவாகவுமா இருக்காவா. இந்த இந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய கவிகள் சிவபார்வதி வந்து வந்து எப்பவுமே வந்து ஒரு அம்மா அப்பா அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் கொடுக்கப்படுறது. ஸோ அதுதான் இதில். அதனால தான் ஜகத் ஜனனி, ஜகத்துக்கே ஜனனி, ஜகதேக பித்ரே, இந்த ஜகத்துக்கே ஒரே ஒரு அப்பா, ஏக பித்ரே, ஜகத்துக்கே ஒரே ஒரு பித்ரே, தட் இஸ் அப்பா, அப்பாவாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இதுதான் 7th ஒன்னுடைய அர்த்தம். ஓகே, ஒரு 15 minutes இருக்குது. we'll just do a small revision. ஓகே, 7 வரைக்கும் ஃபஸ்ட்டுலேருந்து ஒரு தடவை பண்ணிடலாம். ஒவ்வொருத்தரா அப்படியே சொல்லிட்டு வாங்க. இப்போ யார் சொன்னா? அனிதாஜி. அனிதாஜிக்கு அப்புறம் பாக்யாஜியா? Yes, ma'am. சொல்லுங்கம்மா. சாம்பேயர் ஃபர்ஸ்ட்லேருந்து. Yes, ma'am. Yes, ma'am. चाम्पेय कौरार्त शरीरकायै कर्पूर गौरार्त शरीरकाय दम्बिल्लकायै च जडाधराय नमः शिवायै च नमः शिवाय. வெரி நைஸ். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் யாரு? कस्तूरिका कुङ्कुम चर्चितायै चितारजः पुञ्ज विचर्चिताय कृतस्मरायै विकृतस्मराय नमः शिवायै च नमः शिवाय. வெரி நைஸ். கீதாஜி இல்லையா? நான் இருக்கேன். சொல்லுங்க. சொல்லல. जनत वनत कंकण नूपुरायै पादाब्जराजत फणि नूपुराय हेमांगदाय च भुजंगदाय नमः शिवायै च नमः शिवाय. ஹேமாங்கதாயை ச கிடையாது. हेमांगदाय भुजंगदाय भुजगांगदाय. भुजगांगदाय. भुजंग और भुज भुजगांगदाय.
हेमाङ्गदायै भुजगाङ्गदाय नमः शिवायै च नमः शिवाय வெரி நைஸ். நீலாஜி? विशालनीलोत्पललोचनायै विकासिपङ्केरुहलोचनाय समेक्षणायै विषमेक्षणाय नमः शिवायै च नमः शिवाय வெரி நைஸ். நெக்ஸ்ட் யார் இருக்காங்கம்மா? நெக்ஸ்ட் சரஸ்வதிஜி, ஸ்ரீதேவிஜி. मन्दारमाला कलितालकायै कपालमालाङ्गितकन्दराय दिव्याम्बरायै च दिगम्बराय नमः शिवायै च नमः शिवाय வெரி நைஸ். சரஸ்வதிஜி. अम्बोधरश्यामलकुन्तलायै तटित्प्रभाताम्रजटाधराय निरीश्वरायै निखिलेश्वराय नमः शिवायै च नमः शिवाय வெரி நைஸ். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் who is there? Go back to Anita ji only. Anita ji, Ma'am, which one, ma'am? first, the last one, 7th one. प्रपञ्च सृष्ट्युन्मुखलास्यकायै समस्तसंहारकताण्डवाय जगज्जनन्ये जगदेकपित्रे नमः शिवायै च नमः शिवाय Very nice. Okay. Anyone else left out? Everyone's done? Okay. So, okay, we'll wind up here. Next class will be on Friday only. Okay. ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ हरि ओं तत्सत्. We'll meet in the next class. Thank you, ma'am. Thank